ஹாய் நண்பர்களே, மணலேக்கர் பக்கம் பேஜில் தயாரிக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஐஎம்ஓவில் காலர் டோன் செட்டிங்ஸை வந்துட்டு எப்படி வெளியில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே காலர் டோன்னு சொல்லி இருக்குது. பட் இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். பட் இதை பார்த்து நிறைய நண்பர்கள் சொல்லிக்கிறாங்க. பட் எங்களுக்கு வந்துட்டு காலர் ட்ரிங் டோன் வந்து செட்டிங்ஸ் வந்து இல்லை, இந்த செட்டிங்ஸை வந்துட்டு எப்படி வெளியில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ் மாத்திரம் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதாவது காலர் டோன் செட்டிங்ஸ் வந்துட்டு இங்கே இல்லை, சரிங்களா? பட் இது நான் எப்படி வெளியில் கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு இந்த வீடியோஸ் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் இன்னும் நீங்கள் இணைந்து கொள்ளுச்சுன்னா உடனே லைக் பண்ணி இப்போயே இணைந்து கொள்ளுங்கள். நான் போடக்கூடிய அப்டேட் உடனுக்குடன் உங்களோட ஃபேஸ்புக்கில் 2 செகண்டில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாவிக்கக்கூடிய ஐஎம்ஓவில் காலர் டோன் செட்டிங்ஸ் இல்லை என்றால் அதை எப்படி வெளியில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யுங்கன்னா, உங்களோட ஐஎம்ஓ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோஃபைலை டச் பண்ணி செட்டிங் வந்து கொள்ளுங்க, சரிங்களா? செட்டிங்ஸ் வரதுக்கு 2-3 வழிமுறைகள் இருக்குது. ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம் செட்டிங் இப்படி செய்யலாம்னு சொல்லி. பட் நீங்கள் அதை பார்த்து எடுத்து வந்து கொள்ளலாம், அல்லது உங்களோட ப்ரோஃபைலை டச் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் வந்து கொள்ளலாம், சரிங்களா? இப்போ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மூன்றாவதாக காலர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வைஃப்ரேட்டர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ் இருக்குது. கீழே வந்து காலர் டோன் செட்டிங்ஸ் இல்லை, சரிங்களா? அந்த காலர் டோன் செட்டிங்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ் வந்துட்டு பட் நமக்கு யாராவது கால் எடுத்தாங்கன்னு சொன்னால் பட் நமக்கு கேட்குற மாதிரி அதாவது ரிங் டோன் வந்துட்டு செட்டிங் செய்து கொள்ளலாம். பட் அது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கீழே வந்து காலர் டோன் அப்படின்னு சொல்லியிருக்கும். பட் நமக்கு யாராவது கால் எடுத்தாங்கன்னு சொன்னால் பட் எடுக்கிறவங்களுக்கு பாடலாம் அல்லது மியூசிக் வந்துட்டு கேட்பது போல் நம்ம செட்டிங் எப்படி செய்து கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம், சரிங்களா? பட் இல்லாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சரிங்களா? பட் இப்போ வந்து நம்ம இந்த இடத்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா ரிங் டோன் இருக்குது, வைஃப்ரேட்டர் இருக்குது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்குது, சரிங்களா? இப்படி வச்ச மாதிரி நீங்கள் இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க முதலாவதாக வந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு இரண்டாவதாக மறுபடியும் என்ன செய்யுங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைலை டச் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது கீழே பார்த்தீங்கன்னா கூட்டல் அடையாளம் இருக்குது, அதை டச் பண்ணி கூட நீங்கள் மோருங்கிற ஆப்ஷனை டச் பண்ணி அதாவது செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து கொள்ளையிலும், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வந்து கொள்ளையிலும். கீழே வந்து கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் வந்துட்டு ஹெல்ப் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி தானே, இதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது டிஃபால்ட்டுக்கு தமிழுக்கு சிங்கிள் அமெரிக்கு, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் டிஃபால்ட்டுக்கு வந்து செட்டிங் கொடுத்துக்கொள்ளுங்க, அதாவது டச் பண்ணிக்கொள்ளுங்க. டச் பண்ணின கைக்கு இப்படி வந்து சேரும். வந்ததுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஃபீட்பேக் சென்டர் அப்படின்னு சொல்லிக்குது, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே வந்து இல்லை மேலுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு, இதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ண உடனே வந்து இப்போ நம்மளுக்கு கோலரில் தான் வந்துட்டு அதாவது கோலர் செட்டிங்ஸில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அது சம்மந்தமாக தான் நம்ம சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் வந்து சரிங்களா? கோலர் இருக்குது, அதே மாதிரி அக்கௌண்ட் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, இப்படி பல இதுகள் இருக்குது. நம்ம கோலருக்கு தான் நம்ம இது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதால மேலே இருக்க வந்து கோல் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதை டச் பண்ணுங்க. கோலை டச் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணும். அந்த டைட்டில் இதை வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து ஃபேஸ்புக்குள்ளேயும் மக்கே வந்துட்டு யூடியூப்லேயும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் காப்பி எடுத்துக்கொள்ளுங்க, சரிங்க? காப்பி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பேஸ்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இது என்ன மெசேஜ்னு சின்னல் வந்துட்டு இந்த ஐஎம்ஓவில் இந்த செட்டிங்ஸ் இல்லை, எங்களுக்கு தயவு செய்து இந்த ஐஎம்ஓ இந்த பிரச்சனையை வந்து எங்களுக்கு சால்வ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மெசேஜ் நான் டைப் பண்ணிக்கிறேன். பட் இதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிட்டு கீழுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கேட்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோஸை நம்ம கொடுக்குறதா இருந்தால் இந்த பெட்டியில் வந்து நம்ம டச் பண்ணோம்னா நம்மளோட மொபைலில் வந்துட்டு கேலரியில் தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இது இருக்கும், சரிங்களா? ஃபோட்டோஸ் இருக்கும். அதை நம்ம என்ன செய்வோம்னா இங்கே வந்துட்டு டச் பண்ணி விட்டோம்னா இங்கே ஆட் ஆகுது, சரிங்களா? ஆட் ஆனதுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தோம்னா அதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் ஒன்று என்ன சொன்னால் வந்துட்டு நம்ம டேட் வந்துட்டு செட்டிங் ஒன்று கொடுக்கணும். டேட் செட்டிங் கொடுக்குறாந்தா மேலே வந்துட்டு டேட்டை டச் பண்ணிக்கொள்ளும். டச் பண்ணிவிட்டு என்ன டேட்டை வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2020, சரிங்களா? இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளும். செலக்ட் பண்ணோம்னா கீழுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சப்மிட் அப்படின்னு சொல்லி வருது, சரிங்களா? சப்மிட்டை வந்துட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு நம்ம மொபைல் டிஸ்பிளேல இப்படி வந்து ஷோ ஆகிச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் வந்து ரைட் மார்க் போட்டிக்கிறாங்க. கீழே டைட்டில் பாருங்கள் சப்மிட் சக்ஸஸ் அப்படின்னு போட்டிக்கிறாங்க. அதோட கீழே பாருங்கள் தேங்க்யூ ஃபார் யூஆர், அது நம்மளுக்கு தேவையில்லை வந்து அது கீழே கொடுத்துக்கிற டைட்டில் பாருங்கள் ரிப்ளை டு யூ வெயிட்டிங் 3 days அப்படின்னு சொல்லி கொடுத்திக்கிறாங்க. அதாவது 3 நாள் நம்மளை வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க.
சொல்லியிருப்பாங்க. ஆனால் 3 நாளைக்கு முதல்லையே நம்மளுக்கு நம்மளோட ஐஎம்ஓ செட்டிங்ஸ்க்கு உள்ளே வந்து அந்த கோலர் டோன் செட்டிங்ஸை வந்து ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. சரிங்களா? ஆட் பண்ணுறது நம்மளுக்கு நேரடியாக நம்மளுக்கு விளங்க நம்ம ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியாது. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஐஎம்ஓ சேஞ்ச் பண்ணுங்கள். ஐஎம்ஓவில் பாருங்கள் புதிய அப்டேட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி, அதாவது ப்ளே ஸ்டோரில் ஐஎம்ஓவில் புதிய அப்டேட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். புதிய அப்டேட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணி செட்டிங் போயிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் செட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் கோலர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் கோலர் டோன் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் டோன்ஸ் எப்படி அதை செட்டிங்ஸ் கொடுக்குறது, சேவ் பண்ணுறது எப்படி, வெளியாகிறது எப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிக்கோம் நம்ம மணலைக்கிற பக்கம் ஃபேஸ்புக் பேஜில் வந்து அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுக்கு கோல் எடுக்கிறவங்களுக்கு பாடலோ அல்லது மியூசிக் கேட்குறது போல் செட்டிங் செய்து கொடுக்க முடியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு அந்த அப்டேட் ப்ளே ஸ்டோரில் ஐஎம்ஓ புதிய அப்டேட் வந்தும் நம்ம அப்டேட் பண்ணியும் நம்மளோட ஐஎம்ஓக்குள்ளே கோலர் டோன் செட்டிங்ஸ் வந்துட்டு ஆட் ஆகலைன்னு சொன்னால் பட் நம்மளோட மொபைலுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறத அர்த்தம். சரிங்களா? நிச்சயமாக கோலர் டோன் செட்டிங்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் அப்படி வரலன்னு சொன்னால் மொபைலுக்கு சப்போர்ட் இல்லைங்கிற அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் நிறைய நண்பர்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி பட் காலர் டோன் செட்டிங்ஸ் வந்துட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். பட் எங்களுக்கு அரை ஹவரில் ஒரு ஹவர்லாம் கொடுத்துட்டாங்க. சில நாட்டுகளில் வந்து டிலே ஆகும். அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கு அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நிச்சயமாக 3 நாளைக்கு டெய்லியில் வந்து பட் நம்மளுக்கு அந்த கோலர் டோன் செட்டிங்ஸை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அடிக்கடி ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்னு ஐஎம்ஓ புதிய அப்டேட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? புதிய அப்டேட் இருந்தால் நிச்சயமாக அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோலர் டோன் செட்டிங்ஸ் வரும். பட் உங்களுக்கு அந்த கோலர் டோன் செட்டிங்ஸ் வந்து வரல, உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் வந்து பட் அதுக்கும் ஒரு வழி ஒன்று இருக்குது. பட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் நாங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி கோலர் டோன் செட்டிங்ஸ் வரல அந்த மக்கிய வழிமுறையும் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு வீடியோஸ் ஒன்று கொடுப்போம். அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? பட் இப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணி மக்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மற்றும் நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.